மாவட்டத்தில் இன்று காலை 7 மணி முதல் 17வது தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு துவங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணி முதல் ஆண்களும் பெண்களும் வரிசையில் நின்று ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, நன்னிலம் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் 4,80,679 ஆண் வாக்காளர்களும் 4,98,919 பெண் வாக்காளர்களும் 54 மூன்றாம் பாலினத்தவர்களும் மொத்தம் 9,79,652 வாக்காளர்கள் உள்ளனர். 4 தொகுதிகளிலும் மொத்தம் 1,271 வாக்குச்சாவடிகள் உள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் 54 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டு அதற்கு கூடுதலான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 4 தொகுதிகளுக்கும் அரசு ஊழியர்கள் 6,100 பேர் நியமிக்கப்பட்டு தேர்தல் வேலைகள் செய்து வருகின்றனர். மேலும் மாவட்டத்தில் 1,271 வாக்குச்சாவடி மையங்களுக்கு 4,697 இயந்திரங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு நேற்று இரவையே தயார் நிலையில் இருந்தது. திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் பூண்டி கலைவாணனும், அதிமுக கூட்டணி கட்சி சார்பில் பாரதிய ஜனதா வேட்பாளர் கோவி சந்திரசேகரன், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அஸ்வினி பூபதிபாலன், தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வீரமணி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். அதேபோல் நன்னிலம் சட்டமன்ற தொகுதிகளில் திமுக, அதிமுக, புதிய தமிழகம் மற்றும் சுயேட்சைகள் உட்பட 14 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை திமுக கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் மாரிமுத்து, அதிமுக வேட்பாளர் பாலதண்டாயுதம் உட்பட 9 பேர் வேட்பாளராக உள்ளனர். மன்னார்குடி தொகுதியை பொறுத்தவரை திமுக சார்பில் TRP ராஜா, அதிமுக கூட்டணி கட்சியான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் S காமராஜ் உள்ளிட்ட 15 பேர் இறுதிப்பட்டியில் இடம்பெற்று வேட்பாளராக உள்ளனர். மேலும் பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இன்று காலை முதல் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். மாவட்டத்தில் 4 தொகுதிகளுக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கரும்கரட் தலைமையில் 2 கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள், 9 துணை காவல் கண்காணிப்பாளர்கள், 35 ஆய்வாளர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் என 1,200